நள்ளிரவில் தனியாக வீட்டில் இருந்தார். மழை பெய்யும் அந்த இரவு எதையோ நினைவு கூர்த்தது. மொபைலில் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு அழைப்பு வந்தது. அறியப்படாத எண். அவர் யோசிச்சார், ரிசீவ் பண்ணல. ஆனால் ஒரு நிமிடத்துக்குள் மீண்டும் மீண்டும் அதே நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. தொடர்ந்து வந்த காரணத்தால் அவர் அதை பிக்கினார். அழைப்பு என்கிற குரல். விடப்பெரிது, அருள். உனக்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான், தயாரா இருக்கா? அவர் அதிர்ச்சி அடைந்தார். யாரும் பேசல. பின்னாடி ஏதோ மரியாதையற்ற சத்தம், மந்தமாக வீசும் காற்று, அழுகை, சிரிப்பு, எல்லாம் ஒரே நேரத்தில். அவர் அழைப்பை முடித்து விட்டு மொபைலை கீழே போட்டார். அந்த மொபைலில் தானாகவே நெட்வொர்க் போனது. பின்னர் திரையில் ஓர் செய்தி. விடப்பெரிது, நீங்கள் அடுத்த உலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அவரால் நம்ப முடியவில்லை. மின்விளக்கு துடிக்க துடிக்கவே அணைந்தது. பாதிக்குள் நுழைந்தார். ஆனால் சுவர் முழுவதும் அவரின் குழந்தை பருவ புகைப்படங்கள். ஆனால் எல்லாம் ரத்தமாயிருந்தது. அவர் ஓட ஆரம்பித்தார். வெளியே கதவு திறக்கவில்லை. சின்ன வயதில் இறந்த அவரது தம்பி தோன்றினார். அதே முகம், ஆனால் கண்களில் நிறைய வலிக்குட்டை. விடப்பெரிது, நீங்க எனக்காக வந்துட வேண்டாமா அண்ணா? நீங்க மட்டும் உயிரோட இருந்துட்டீங்க, இப்போ நான் அழைக்கிறேன். அவர் கத்தினார். ஆனால் குரல் வெளியே வரவில்லை. நிமிடங்கள் கடந்து முடிவதற்குள் அவரின் மூச்சு அடைஞ்சது. அதே நேரம் அவருடைய மொபைல் திரையில் கடைசி மெசேஜ். விடப்பெரிது, அழைப்பு நிறைவேறியது. உயிர் ரத்து செய்யப்பட்டது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.